ஸோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்ஐசியோட யூனிட் நம்பர் 5 வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் ஐசிஸ். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர். ஃபர்ஸ்ட் வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர்னா என்னென்னா சர்க்கியூட் which generates different types of waveforms. அதாவது ஒரு சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா சைன் வேவ், ஸ்கொயர் வேவ், ட்ரையாங்குலர் வேவ், ரேம்ப் வேவ், இந்த மாதிரி வேவ்லாம் ஜென்ரேட் பண்ணுற சர்க்கியூட்ஸ் தான் வந்து வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர்ஸ். ஸோ இதோட ஒரு காமன் ஸ்ட்ரக்சர், வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டரோட ஒரு காமன் ஸ்ட்ரக்சர். நீங்கள் எந்த வகையான ஒரு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர் எடுத்துட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுவோம். ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணி ஒரு ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அதோட அவுட்புட் எடுத்து இன்புட்டில் கொடுத்துருப்போம், ஃபீட்பேக் சர்க்கியூட். யூஸ்வலாக நம்ம வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டரில் இன்புட் எதுவும் கொடுக்க மாட்டோம். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பிகாஸ் ஜென்ரேட்டர்னால என்ன ஆகுது, நீங்கள் பயாஸ் கொடுத்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே சிக்னல் ஜென்ரேட் பண்ணும். யூஸ்வலாக நீங்கள் இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்புட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட் யூஸ் பண்ணியிருப்பீங்க அல்லது இன்வெர்ட்டிங் இன்புட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இன்புட்டில் உங்களுக்கு சைன் வேவ் இந்த மாதிரி போகுது. ஒரு சைனசாய்டல் வேவ் வருதுன்னு சொன்னால் இங்கே இன்புட்ல இருந்து அவுட்புட் சைடு வரும்போது நமக்கு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க வந்து இன்வெர்ட்டிங் இன்புட். இதே மாதிரி இந்த அவுட்புட்ல இருக்க வேவ் தூக்கி நீங்கள் ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் கொடுக்கும்போது இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்கு திரும்ப ஒரு 180 டிகிரி கொடுக்கும். ஸோ திரும்ப இன்புட்டில் வரும்போது என்னன்னா அந்த 180 டிகிரி திரும்ப 180 டிகிரி ஷிஃப்ட் ஆகி அந்த ஒரிஜினல் சிக்னலுக்கே வந்துடும். ஸோ இதன் மூலியம் என்னன்னா நமக்கு டோட்டலாக 360 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் எல்லா சிக்னல் ஜென்ரேட்டர்ஸ்லையுமே கிடைக்கும். சரிங்களா? ஸோ அவுட்புட்டு நமக்கு ஒரு கண்டினியூஸ் சைன் வேவ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். சைன் வேவ் ஜென்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் இதில் தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த சைன் வேவ் ஜென்ரேட்டர் யூசஸ் ரெசிஸ்டர், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். இந்த மூணில் ஏதாவது 2 காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சர்க்கியூட் டிசைன் பண்ணுவோம். அந்த சர்க்கியூட் என்ன பண்ணோம்னா ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்கும். அப்புறம் இன்னொரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரே நம்ம கொடுத்துரும். ஸோ டோட்டலாக 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து கிடைக்கும். இதில் ஏவி அப்படின்றது என்னன்னா ஃபார்வர்டு வோல்டேஜ் கெயின். அதில் பீட்டான்றது ஃபீட்பேக் ஃபேக்டர். சரிங்களா? இந்த விடி அப்படின்றதான் நம்ம ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் கொடுக்குற இன்புட்டு டிஃபரன்ஷியல் இன்புட் வோல்டேஜ். இது எதாவது நமக்கு வந்து கிடைக்குதுன்னா ஃபீட்பேக்ல இருந்து வரக்கூடிய வோல்டேஜ் ப்ளஸ் இன்புட் வோல்டேஜ். இன்புட் வோல்டேஜ் நம்ம ஏற்கனவே வந்து 0ன்னு செட் பண்ணிடும். ஸோ அதனால வந்துட்டு விடி ஈக்குவல் டு நமக்கு விஎஃப் கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ அவுட்புட் வோல்டேஜ்ன்றது என்னன்னா கெயின் இன்டூ அதோட இன்புட் வோல்டேஜ் என்னது விடி. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சர்க்கியூட்ல நம்ம இன்புட் என்னென்னு வச்சிருக்கோம், இங்கே வந்து விடின்னு சொல்லி வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அவுட்புட் வந்து V0. ஸோ கெயின் வந்து நமக்கு V0ன்றது நமக்கு தெரியும், கெயின் என்னன்ட்டு அவுட்புட்டு டிவைடட் பை இன்புட். சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு பார்க்கும்போது அவுட்புட்டு கெயின் ஈக்குவல் டு அவுட்புட்டு டிவைடட் பை இன்புட்டா. ஸோ V0 ஈக்குவல் டு ஏவி விடி. பட் விடி ஈக்குவல் டு என்னது, நம்ம இங்கே ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கோம். இந்த ஃபார்முலா இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இந்த ஃபீட்பேக் வோல்டேஜ் அப்படின்றது என்னன்னா நம்ம பீட்டான்றது ஃபீட்பேக் நெட்வொர்க்கோட கெயின், ஃபீட்பேக் நெட்வொர்க் கெயின், அதோட இன்புட் V0, இதோட அவுட்புட்டு விஎஃப். ஸோ விஎஃப் ஈக்குவல் டு பீட்டா V0. இங்கே விஎஃப் பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருங்க. இங்கே விஎஃப் பதிலாக இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். V0 ஈக்குவல் டு ஏவி. நம்ம வந்து விஎஃப்க்கு பதிலாக பீட்டா V0 விஐ சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணுங்க, V0 டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க, விஐ டேர்ம்ஸ் வந்து ரைட் சைடு அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஏவி பீட்டா V0 இந்த டேர்ம் வந்து லெஃப்ட் சைடு வந்துடும். ரிமைனிங் விஐ வந்து அப்படியே ரைட் சைட்லேயே இருக்கும். இப்போ இதுலேயும் வந்து V0 வந்து காமனாக இருக்குது, இதுலேயும் V0 காமனாக இருக்குது. ரெண்டுலேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா V0 வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1 - ஏவி பீட்டா, அதாவது வோல்டேஜ் கெயின் ஈக்குவல் டு ஏவி விஐ. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா அவுட்புட் டு இன்புட் ரேஷியோ தான் தேவை. ஸோ ரிமைனிங் வந்து ஏவி, இந்த டேர்ம் வந்து இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். சரிங்களா? அப்படி வரும்போது 1 - ஏவி பீட்டா. சரிங்களா? இது வந்து ஒரு காமனாக வந்துட்டு எந்த ஒரு சிக்னல் ஜென்ரேட்டர் வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு 5 டைப் ஆஃப் சிக்னல் ஜென்ரேட்டர் பார்க்க போகிறோம். பட் 5 டைப் ஆஃப் சிக்னல் ஜென்ரேட்டருக்கும் வந்துட்டு ஒரு காமனாக ஒரு க்ரைட்டீரியா வந்து அச்சீவ் பண்ணணும். அந்த க்ரைட்டீரியா என்னன்னா ஃபார் ஆசிலேட்டர்ஸ் ஃபார் சஸ்டைன்டு ஆசிலேஷன் இன்புட் எப்படி இருக்கணும், இன்புட் சுட் பி 0 அண்டு
அவுட்புட்டு கண்டிப்பா 0 இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த ஜெனரேட்டட் சிக்னல் நமக்கு அவுட்புட்ல அடையணும். அட் த சேம் டைம் இந்த மாடுலஸ் ஆஃப் ஏபி பீட்டா ஈக்குவல் டு 1 இது நமக்கு வந்து கண்டிஷன். அதாவது வந்து வோல்டேஜ் கெயினும் நமக்கு இந்த ஃபீட்பேக் பாத்தோட கெயின் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதோட வேல்யூ என்னவா இருக்கணும்? ஒன்றா தான் இருக்கணும். அண்ட் தென் இதோட ஆங்கிள் வந்து 0 or 360 degree இருக்கணும். இது வந்து பேசிக் கண்டிஷன்ஸ் டு பி அச்சீவ்டு பை எனி வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர். சரிங்களா? இதை தான் இங்கே திரும்ப எழுதியிருப்பாங்க. The magnitude of the loop gain must be less than 1. The phase shift must be equal to 0 or 180 degree. சரிங்களா? ஸோ எனி டைப் ஆஃப் ஆசிலேட்டர் நீங்கள் இது பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் கிரைட்டீரியா கண்டிஷன்ஸு இதுதான் கண்டிஷன். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர். டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர்ல பார்த்தீங்கன்னா ஆர்சி ஆசிலேட்டர், அதாவது ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸை மட்டுமே பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆசிலேட்டர்ஸ் வந்து ஆர்சி ஆசிலேட்டர்னு சொல்கிறோம். இதில் 2 டைப் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர், இன்னொன்று வந்து வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர். இதில் ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் 2 மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து இண்டக்டர் யூஸ் பண்ணலை. ஆனால் இதே நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்சி ஆசிலேட்டர். எல்சினா இங்கே வந்து ரெசிஸ்டர் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறோம். இதில் அகைன் 3 டைப் இருக்குது. ஹார்ட்லி ஆசிலேட்டர், கால்